ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 5 ஆஃப் போஸ்டிங் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை, எல்லா டைமும் நம்மளுக்கான அட்வைஸாக இருக்காது. அது அவங்களே கொடுத்துக்கிற அட்வைஸாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பையனை ஒரு பொண்ணு சீட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டிங்கன்னா, அவன் வந்து பொண்ணுங்களே நம்பாத, பொண்ணுங்களால இப்படி தான் அப்படின்ட்டு பேசுவான். ஸோ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம், ரிஸ்க் எடுக்காத, படித்து நல்ல வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் சித்தப்பா யாராச்சும் பேர் தெரியாதவங்கிட்ட காசு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏமாந்து போயிருந்தா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே பேடு, ஸ்டாக் மார்க்கெட்னால ஃப்ராடு. இந்த மாதிரி அட்வைஸ் அப்படின்றது எப்பயுமே நியூட்ரலாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் பர்சனோட ஃபியர் அண்ட் ரிக்ரெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு எப்பயுமே அட்வைஸ் கொடுப்பாங்க. பீப்புளோட கிரிட்டிசம் அவனோட ஓன் லிமிட்டு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணதே தவிர உங்களோட பொட்டன்ஷியல் இல்லை. ஆப்வியஸ்லி அதுக்கு நான் யூஸ் இல்லைன்னு சொல்லலை. அவங்களோட லைஃப்பில் பார்த்ததை வச்சு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னதான் அது உங்கள் லைஃப் கூட ரிலேட்டபுளாக இல்லைனாலும் அதுவும் ஒரு சாலிடான அட்வைஸ் தான். உங்கள் ஃபீல்டில் ஜெயிச்சிருந்தாலும் சரி, தோற்றுருந்தாலும் சரி, அது வேறு ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு அந்த அட்வைஸ் உங்கள் ஹார்ட்டுக்கு எடுத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க, அதை எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுக்குறத ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு உங்களோட டெசிஷனை கிளியராக மேக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்கா அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா, அதை நீங்கள் அவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்காக சொல்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்படி கவனித்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் நான் எனக்கு தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.